குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்மளோட இந்தியன் கார் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, எஸ்யூவிஸ்க்கான மார்க்கெட்டாக இருக்கு. ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிடான், ஹேட்ச்பேக் வித்த ஈக்குவலுக்கு கூட வந்து எஸ்யூவிஸ் விக்கல. பட் ஆனா இன்னைக்கு வந்து எஸ்யூவின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஒரு ஹேட்சோட சேசிஸ் தான். மோனோகாக் தான். நாட் லெட்டர் ஆன் ஃப்ரேம். எதுவுமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ராங்கோ, வெனியூவோ, சோனோட்டோ இதெல்லாம் வந்து மோனோகாக் தான் எல்லாமே. ஸோ ரியல் எஸ்யூவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லேடர் ஆன் ஃப்ரேமு, ஒரு 4x4 அந்த மாதிரி இருக்க கார்ஸ் தான் வந்து ரியல் எஸ்யூவிஸ், ஓஜி எஸ்யூவிஸ். ஸோ டாடா சஃபாரி இருந்தது ஒரு பீரியட்ல. இப்போ வந்து இந்த எஸ்யூவிஸ் ஓட ரியல் டேடி பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல தாரு, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கார்பியோ இவங்களாம் வச்சிருந்தாங்க. இன்னமும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஓஜி எஸ்யூவி ஒன்று இருக்கு. அது 2007 மாடல் பஜிரோ. பஜிரோக்கான குளோபல் மார்க்கெட் எப்படின்னு தெரியும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க, சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டில் நீங்கள் யார்கிட்ட வந்து இதோட பிக்சரை காமிச்சு வந்து இந்த காரோட நேம் என்னன்னு கேட்டால் ஒருத்தங்க மோண்டேரான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பஜிரோன்னு சொல்லுவாங்க, இல்லை ஷோகன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலிஸுமே வந்து ஒரு ஒரு நேம்ல இருந்தது. அரபு கண்ட்ரியில் நிறையவே இதுக்கான ஸ்கோப் இருந்தது. வாங்க நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஜிஎல்எக்ஸ் இருக்கு. ஜிஎல்எக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எஸ்எஃப்எக்ஸுக்கும் இதுக்கும் என்னன்னா பாடி லைனில் வந்து சில வந்து ஆர்ச்சஸ் மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் மாறும். அதே மாதிரி இன்டீரியரில் சில காஸ்மெட்டிக்ஸ் நடக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பின்னாடி வந்து ரியரில் வந்து ரூஃப் ஏணி வரும் உங்களுக்கு, லேடரு. அப்புறம் வந்து சில அந்த கவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மாறும். ஸ்டெப்னிக்கான கவர்ஸ் இதெல்லாம். மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். ஒரே இன்ஜின் செக்மெண்ட் தான். இது வந்து ஒரு 25 லேக்ஸ் வந்தது. அது வந்து 30 லேக்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் காஸ்ட் அப்போ அந்த பீரியட்ல. இதோட காம்படிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் அந்த பீரியடில். இது கூட வந்து நிறைய வண்டிங்க இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபோர்ட் எண்டோவர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொயோட்டா ஃபார்ச்சுனர் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு குளோபல் கார். என்னன்னா குளோபல் அண்ட் அந்த அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிசானில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிக்கரான சைஸ் கார்ஸுக்கான மவுஸ் இருந்ததோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம பஜ்ரோக்கும் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஏன்னா டக்கார் ரேலி ரேஸில் வந்து இவங்க வந்து நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்கு. இங்கே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் தெரியும். அந்த ஜாக்கி சான் மூவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஜாப்பனீஸ் மூவிஸ்லாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கி சான் ஓட்டுற கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷிபிஷியோட கார்ஸாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். மிஷிபிஷிலே வேன் ஓட்டுவார். வேன் வந்து டெல்டா நினைக்கிறேன் வேனோட நேமு. அந்த வேன் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த வேன். அப்புறம் வந்து பஜ்ரோ ஓட்டுவார். அப்புறம் வந்து லான்சர்ஸ் ஈஓஸ்லாம் ஓட்டுவார். ஸோ வந்து அது அது பார்க்கவே நான் நான் அந்த மூவிஸ்லாம் பார்க்குவேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மிஷிபிஷிக்காக ஒரு படமே நடிச்சார் அவர். தண்டர் போல்ட்னு நினைக்கிறேன். அதில் வந்து பியூர் வந்து மிஷிபிஷியோட காசு வந்து ஒரு ரேஸ் டிரைவராக ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, குளோபலில் வந்து மிஷிபிஷிக்கு வந்து நிறைய மவுஸ் இருந்தது, நிறைய வரவேற்பு இருந்தது. ஏன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே ஆகட்டும், நம்மளோட அரபு கண்ட்ரீஸ்லேயும் சரி. இன்றைக்குமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அதை மறந்துட்டு இருக்கோம். மிஷிபிஷி வந்து நம்ம மறந்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இதை அடிக்கடி நான் அந்த வீடியோஸ் எடுத்து போடுறேன். மற்ற காசுலாம் இப்போ லான்சரை பாருங்களேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குது வண்டிக்கு. ஃப்ரெஷ் லுக் மீன்ஸ்னா நான் அதை வச்சிருக்கேன்றதுக்காக நான் சொல்லலை. ஐடியலாகவே அது நல்லா இருக்குது. நான் டிரைவ் பண்ணும்போது 4 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அதேமாதிரி இந்த காரை கொண்டு வரும்போது 4 பேர் பார்க்குறாங்கன்னும் போது அப்போ அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம். இதுனா யூனிக்காக இருக்குது இந்த வண்டி அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணி நம்ம அந்த வண்டி ரெடி பண்ணுறது தப்பு கிடையாது. இன்னைக்கு இந்த காரை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதை பற்றி நான் ஏன் வாங்கலாம்னு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஒரு 3 கார்ஸ் வந்து டைப்பில் பண்ணியிருந்தோம். அதாவது அவங்க வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன என் ஃப்ரெண்டு ராகுல் ப்ரோ பண்ணியிருந்தாரு. நான் அதனால் கேட்டுட்டு நான் போயிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலை, கார் சிடானுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் அப்படி கிடையாது. எஸ்பெஷலி ஹோண்டா கார்ஸ் தான் வேர்ல்ட்லேயே வந்து இன்ஜின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஏன்னா ஒரு கார்னா கம்ஃபர்ட்டு, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் மெயின் திங்காக இருக்கணும். லுக்ஸ் இதெல்லாம் வந்து செகண்டரி சப்ஜெக்ட் தான். ஸோ கிளான்ஸாவும் i20 பண்ண ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது வண்டி. பில் குவாலிட்டிலாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. இது மாருதி காசு ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. எல்லா காரோட பில் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸ்டேரிங் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து ஹோண்டாவோட ஸ்டேரிங் தான். அதனால தான் நான் வந்து கடைசியில் வந்து ஹோண்டா போகிற மாதிரி இருந்தது. இன்ஜின்மே இவங்க 2 பேரோட அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அவங்ககிட்ட ஒரே ஒரு மைனஸ் தான். ஹோண்டாவோட அமேஸில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் படு ஒர்ஸ்ட்டாக இருந்தது. மற்றபடி இவங்க 2 பேர்லையுமே அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சில விஷயம் வந்து ஹோண்டா வந்து பெட்டராக இருந்ததால தான் ஹோண்டா வந்து கொஞ்சம் ஜெயிச்சது. இல்லைன்னா நான் ஹைட்டு தான் ஜெயிச்சிருக்கும்னு நினச்சேன்.
பட் ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹோண்டா ஜெயிச்சிருந்தது. 3 காருமே ஒரே செக்மெண்ட் தான், ஒரே இதுதான். உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுதான் சொன்னேன் வீடியோலே, யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நான் போனால் என்ன சூஸ் பண்ணணும் அதை தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் போனீங்கன்னா ஃபீல் பண்ணுங்க. கார் முன்னாடி போய் இப்போ இந்த காரை நீங்கள் பார்க்குறீங்க கேமராவில், உங்களுக்கு என்ன தெரியும், இது ஒரு காருன்னு தெரியும். ஆனால் நான் நிற்கும் போது தான் தெரியுது இது எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, எவ்வளோ பிக்கராக இருக்குன்றத தெரியும். அதே மாதிரி நீங்கள் நேரில் போனீங்கன்னா தான் பெயிண்டோட குவாலிட்டி, டிரைவிங் கேலிப்ரேஷனு, ஸ்டேரிங் கேலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஸ்டேரிங்கோட வெயிட் வந்து சில பேருக்கு ஷோல்டர் வலிக்கும், சில கார்ஸில், சில கார் லைட்டராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஃபோர்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து மாருதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நான் வந்து எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் மிஷிபிஷி, அப்படி கிடையாது. நீங்கள் பார்க்குற நீங்கள் அதை ஒரு செகண்டரி ஒப்பீனியனாக தான் வச்சுக்கணும். நீங்கள் போய் நேரில் போயிட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கணும். சரிங்களா? சரி, நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய என்ஜின் தான். வண்டி வந்து நமக்கு வந்து 2003க்கு தான் லான்ச் இந்தியாவில் வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து 90ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜிரோ வந்து இம்போர்ட் மூலிமா உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில். நீங்கள் பழைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை பார்க்கலாம். ஆனால் இந்தியா லான்ச் ஆகிருக்காது, ஆனால் அந்த வண்டி இருக்கும். ஃபார் பிஃபோர் வந்து 2000க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் 2003 தான் இந்த வண்டி இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வண்டி வந்துடுச்சு. ஏன்னா இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா இது வந்து 90ஸ்லேயே வந்து இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 2.8 லிட்டர் டீசல் என்ஜின். இது இல்லாமல் 107 பிஹெச்பியும் 275 டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் ரோடர். ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லாமல் வந்து இது ஹைவேல க்ரூஸ் பண்ணால் ஒரு 120 வந்து ஒரு அட்வைசபிளான க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கும். பட் ஆனால் வந்து இதோட டார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ப்ளஷராக இருக்கும். என்ஜின் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அலுமினியம் ஹெட் என்ஜினு. எவ்வளோ பெரிய இன்டர்கூலர் பாருங்கள். ஆனால் இதில் பாருங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், இதை வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஷோக்காக பண்ணுவோம். ஆனால் இது ஃபங்க்ஷனல் லைட் தெரியுதுங்களா, இது ஏர் வந்து உள்ளே வந்து இது மேலே போடும். எவ்வளோ பிக்கர் சைஸான என்ஜின். டீசல் காசில் வந்து சைஸ் பிக்கரான இதுதான் இருக்கும், பேட்டரி தான் இருக்கும். ரேடியேட்டர், ஏர் ஃபில்டர் பாக்ஸ் பாருங்கள். லான்சர் டீசலும் இதே மாதிரி ஏர் ஃபில்டர் தான் இருக்கும். என்ஜின் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. ஆக்சுவலாக வந்து இந்த என்ஜின் ரன் ஆன கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து லாஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோட லான்சர் பண்ணும்போது, டொயோட்டாவும் மிட்சுபிஷியும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ரிலேபிள் இன்ஜின் மிட்சுபிஷி கிட்ட இருக்குது என்ஜின்ஸ், டீசல் இன்ஜின் சொன்னேன். இந்த வண்டி வந்து 4 lakhs கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்டில் நவ் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல், சஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து போதான் செய்யும். பட் ஆனால் இன்ஜினில் வந்து அவர் எந்த வேலையுமே பார்க்கல. 2007 வந்து அவங்க டேடி வாங்கினாரு, இன்றைக்கி அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன காஸ்மெட்டிக்ஸ் ஒர்க்ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்ஸோ வரும். பட் ஆனால் இன்ஜினில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. 4 lakhs கிலோமீட்டர். நான் அதே மாதிரி சொல்லியிருந்தேன், லான்சர் டீசலுமே சொல்லியிருந்தேன். எங்களோட கம்யூனிட்டிலே இருக்காங்க 5 lakhs கிலோமீட்டர் ஒன் லான்சரு, 7 lakhs கிலோமீட்டரோட லான்சர்லாம் இன்னமும் இருக்குது. ஸோ மிட்சுபிஷி வந்து அதுதான், டொயோட்டா எப்படி ஒரு பிராண்ட் வந்து குளோபலில் வந்து ரொம்ப பிக் ஷாட்டோ அதே மாதிரி வந்து இவங்களுமே வந்து அவங்களுக்கு அடுத்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு ரிலேபிளான என்ஜின்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது நான் இந்த வண்டியில் வந்து எல்லாமே வந்து ஹெவி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவி மெட்டல்ஸ்னால் இந்த பேனட்டை வந்து இப்போ நான் என்னால் லிஃப்ட்டே பண்ண முடியல. 2 பேர் சேர்ந்து லிஃப்ட் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெவினஸ்ஸு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணுற பாருங்க, எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது பாருங்கள். என்னால் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் என்னால் தூக்குற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு ஹெவி. அதே மாதிரி இந்த கிளாஸ் பாருங்கள், இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஒரு கிளாஸு. உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா திக்கரான கிளாஸு. நம்ம பழைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், இப்போ உள்ள கிளாஸ் கிடையாது. அப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஹெவியான கிளாஸு. எங்கே பார்த்தாலுமே ஹெவி தான். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு லாரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ட்ரக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பில்லர் இருக்குல்ல, இப்போ இந்த பில்லரை வந்து நான் தட்டுறேன் அப்படின்னா ஏன் கை வலிக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு வண்டியை தட்டுறோம் அப்படின்னா அந்த அந்த சவுண்ட் அதிகமாக கேட்கும், இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. பட் அந்த பில்லரில் பாருங்களேன், இது ஃபீல் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு, கிட்ட வாங்க. அதே மாதிரி 2007 வந்து அந்த பெயின் குவாலிட்டியில் இருக்காங்க. பில்லரை வந்து நீங்கள் இந்த கார் கிட்ட போனீங்கன்னா தட்டி பாருங்கள். தட்டினீங்கன்னா நம்ம கை வலிக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு கருங்கல்ல நம்ம கை வச்சு தட்டினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்குது. ரொம்ப ஹெவியாக இருக்குது எல்லாமே. இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே வாங்க, இது ஒரு டியூவல் டோனில் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அப்போவே வந்து வண்டி டியூவல் டோன் வண்டி. இந்த பெயிண்ட் குவாலிட்டி பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னமும் ஜூஸியாக இருக்குது. இல்லை கிட்ட வாங்களேன், ஜூம் பண்ணி காட்டுங்க.
ஸ்டில் நோ பாருங்க, அந்த பேர்ல்ஸ் இன்னமும் தெரியுது, இன்னமும் வந்து ஃபேட் ஆகாம இருக்கு. இன்டர்கூலுக்கான பேட்ஜிங் வந்துருது. 4x4 செக்ஷன். டயர் மட்டும் அவர் மாத்துறாரு, இப்போ லேட்டஸ்டா போட்டாரு. இந்த கப்ஸ் பாருங்க எவ்வளோ யூனிக்கா இருக்கு. இந்த கப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் தான், ஸ்டீல் கப்ஸ். இந்த ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பாலிஷ் பண்ணா பிராண்ட் நியூ ரிம்ஸ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்பவே வந்த ரிம்ஸ் இதெல்லாம். இடத்துல பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் மாட்டுவாங்க, இல்லைனா வந்து எதுவுமே வைக்காம தான் இப்போ வைப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல பாருங்க ஒரு புஷஸ் வச்சிருக்காங்களா. இதுதான் வந்து மல்டி லிங்க் நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கும். மிஷிபிஷியை பொறுத்த வரைக்கும் லான்சர் ஆகட்டும், பஜ்ரோ எல்லா வண்டியிலுமே மல்டி லிங்க் காயில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சஸ்பென்ஷன் நேராக மவுண்ட் ஆகாமல் இதுக்கு சப்போர்ட்டிங் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்கும் மிஷிபிஷியை பொறுத்த வரைக்கும். ரேரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த வண்டி இப்போது யாருமே வந்து நியூவில் வாங்க முடியாது, யூஸ்டு தான் வாங்க முடியும். இதுக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேரளாலையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அங்கே இந்த வண்டி வந்து நிறையா இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அங்கே அந்த மாதிரி சைடில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல வண்டி அங்கே நிறைய ஓடுது. அந்த மார்த்தாண்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி சைடில் நிறைய பேர் இந்த வண்டி வச்சுருக்காங்க நல்ல கண்டிஷன்ஸில். கேரளாலையுமே இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நார்த் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க என்ஓசி எடுத்து ரீபேஜிங் பண்ணி விற்கிறாங்க, ரீநம்பர் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் பஞ்சாப் சைட்லாம் பார்த்தாலுமே இருக்குது வண்டி. ஸோ அரௌண்ட் வந்து 10 lakhsலேருந்து ஒரு 6 lakhs வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. நல்ல வண்டி தான் இது. எடுத்து செலவு பண்ணி ட்ரைவ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குது. நீங்கள் லான்சருக்கும் கேட்டிருந்தீங்க, பலினோவும் கேட்டிருந்தீங்க ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குமான்னு. நிறையா ஸ்பேர்ஸ் ஓஇயே கிடைக்குது. ஓஇ கிடைக்கனாலுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எடுத்து ஓட்டலாம். ஏன்னா இந்த வண்டிலாம் இந்த மாதிரி வண்டிலாம் கிடைக்காது. ஒரு செகண்டரியாக நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கார் வச்சுருக்கீங்க, கார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். மிஷிபிஷிலாம் நல்ல வண்டி தான். சரி, ரியர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த டைல் லைட்ஸ்லாம் அதுதான் சேம் தான். நம்ம பாடி மொத்தமே அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக என்ன எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு யூனிக்னஸ் பாருங்கள். நம்ம பிளேட் இங்கே மவுண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, டோர் திறக்கிற ஹேண்டில். ஸோ இதில் வந்து லைட்ஸுமே வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம பிளேட் லைட்ஸ் வந்துடும். இப்போது இந்த டோரை என்னால் ஓப்பனே பண்ண முடியல பாருங்களேன். நல்லா ஹெவியாக இருக்குது, நிறையா எனர்ஜி போட்டால் இழுக்கிற மாதிரி இருக்குது என்னால். அந்தளவுக்கு ஹெவினஸ் டோரு. செகண்டரி இங்கே இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வரும். எஸ்எஃப்எக்ஸில் வந்து கவர் ஒன்று போடுவாங்க, இதில் வந்து கவர் வரல. இதுக்கான லாக்கிங் சிஸ்டம் பாருங்கள். இங்கேயும் கேப் வரும், அந்த காமிச்சா இல்லையா அந்த கேப் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹெவி தான். இது பாருங்கள், இங்கே வாங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு நம்ம கால் வச்சு மேலே ஏறத்துக்கு தான். பின்னாடி வந்து எந்த வண்டி இடித்தாலும் ஹிட் ஆனாலுமே ஆகாது. பட் ஆனால் இது என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ட்ரெயினில் பஸ்லலாம் போனால் கீழே ரூஃப் போட்டிருப்பாங்க, மெட்டலில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஹெவினஸ் இது. எவ்வளோ ஹெவி பாருங்களேன். ஸ்டீல் இது ஆக்சுவலாக. இப்போ இந்த பில்லரில் நான் தட்டினா என் கை வலிக்குது, நம்ம கல்லில் தட்டுற மாதிரி இருக்குது. வேறு வைப்பர் வந்துடுது, வைப்பர் வித் டீஃபாகரோட தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று நான் இன்டீரியரில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து வைப்பருக்கான டேங்க்கு. உங்களுக்கு இதில் ஸ்டூல்ஸ் இருக்கான்னு தெரியல, பார்க்குறேன். ஒரு டூல்ஸ் கூட காணும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவர்கிட்ட இதில் எடுத்து வச்சிருக்காரு, பாக்ஸ் தனியாக அங்கே வச்சிருக்காரு, பாக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் ஆகிருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ஆஃப் ரோட் போகிறோம் தேவைப்படும் எல்லா மாதிரி டூல்ஸுமே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் பாருங்கள், ரேட்லிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இந்த டூல்ஸ்லாம் வச்சுருக்கோம்னா இது வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும், நாய்ஸ் வரும். இது எதுக்காகனா இந்த ஃபோம் வந்து இது மேலே பட்டு நம்ம லாக் ஆகிருக்கும். ஸோ நல்ல விஷயம் இதெல்லாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே வந்து ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னா நம்ம வந்து நிறைய மல்டி ட்ரீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே லைட் பாருங்கள், லைட் வந்து ஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ டார்ச் லைட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேம்ப் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது. நீங்கள் வண்டியில் எங்கேயுமே பிளாஸ்டிக்கே பார்க்க முடியாது. இந்த வண்டியில் எந்த இடத்துலையும் பிளாஸ்டிக்கே கிடையாது. இன்டீரியர் தவிர வேறு எங்கேயுமே அவுட்டரில் ஃபுல்லாகவே மெட்டல் தான். இந்த வண்டியோட வெயிட் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் யோசிங்க. 2.5 டன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 காரு ஹேட்ச்பேக், ஒரு 3 ஹேட்ச்பேக் சேர்ந்து தான் இந்த ஒரு கார்.
அவ்வளோ ஹெவினஸ். ஆனால் மைலேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது ஒரே ட்ராபேக் என்னன்னா மைலேஜ் தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து 6 or 7 தான். ஹைவே கொண்டு போனீங்கன்னா ஒரு 2 ப்ளஸ் ஆகும். ஒரு 10 வரைக்கும் கொண்டு வரலாம். அடிச்சு பிடிச்சி ஓட்டாமல் கொஞ்சம் நிதானமாக ஓட்டினா 10 கொண்டு வரலாம். இங்கே பாருங்க, இது வந்து இந்த டோர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக சிஸ்டம் இது. செகண்டரி பாருங்க, இந்த பிளேட் பாருங்க, இது கூட டீட்டெயிலிங் தான். இந்த இங்கே காட்டுற பாருங்க, இங்கே ஜிஎலுக்கான பேஜிங்கு இது பாருங்க, இது சின்ன டீட்டெயிலிங் தான். இங்கே வந்து இந்த டிசைன் தீம் வருது, இதோட மெல்ட் ஆகணுன்றதுக்காக மெர்ஜ் ஆகணுன்றதுக்காக பாருங்க இது சேர்ந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா இருக்கு. இந்த மெட்டல்லே வந்து உங்களுக்கு லைட்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, யூனிக்காக இருக்கு. டோயிங் ஊக்க பாருங்களேன், நீங்கள் அந்த லாரி ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோயிங் ஊக்கு இருக்கும், அந்த அளவுக்கு ஹெவினஸ்ஸாக இருக்குது இது பார்க்கவே. சில விஷயம் வந்து கேமராலையோ நான் வந்து சொல்கிறதுலையோ நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நின்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா காசுமே அப்படி தான். நான் நம்ம கேமராவில் காட்டுறதோ இல்லை யூடியூப்பில் பார்க்குறதோ இன்டர்நெட்டில் பார்க்குறதோ அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் ரியலாக வந்து அந்த வண்டியை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். டோர்ஸ் பாருங்க, இது வந்து அந்த 80s வந்த பஜ்ரோ ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதோட டிசைன் தீம் தான் இந்த லைட். இந்த மொத்த செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி எல்லாமே உங்களுக்கு அதோட தீம்லேயே இருக்கும். நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. அப்போவே பாருங்க, இது வந்து மூவபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த டோருமே. ஒரு ஹேண்டனா வந்துடுது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ரெயின் இதுதான். இப்போ நம்ம மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு வண்டியிலே வரும் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் மேலே ஏறி காட்டுங்க. இது வந்து கவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவரு. இதுக்கு மேலே தான் ஒரிஜினல்னா மெட்டலோட ஒரு மெல்டிங் ஒன்று வரும். அது அதுமாதிரி ரூஃப்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ரூஃப் தான். அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா, ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம வந்து மேலே லோடு ஏற்றலாம் மீன்ஸ்னா கேரியர் போடலாம், நம்ம கேம்பிங் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இது பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிங் ஆஃப் ரோடு எக்ஸ்ட்ரீம் ரோட்ஸில் போகிறதுக்கான பில்ட் பண்ண வண்டி தான் இது. இதில் ஏறுறதுக்கு இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபுட் பெடலில் காலை வச்சு நம்ம ஏறி உள்ள வந்துடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டோரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனியாக சாப்பிட்ணும் போல இருக்குது, அவ்வளோ ஹெவினஸ்ஸு. இண்டிவிஜுவலாக ஏசிஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் போகக்கூடிய கார் தான் இது. 6 பேர் தாராளமாக இந்த காரில் போகலாம். நல்ல அப்ரேட்டான பொசிஷனு. எனக்கு இங்கேருந்து பேனட்டோட விசிபிலிட்டி நல்லா தெரியுது. நான் இங்கேருந்து பேனட்டை பார்த்துடலாம், அந்த அளவுக்கு விசிபிலிட்டி நல்லா தெரியுது. இண்டிவிஜுவலாக ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது எஸ்எஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இதுலேயும் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ கப் ஹோல்டர் மேலேயே அவங்க கவர் போட்டாங்க. இங்கே பாருங்கள், கப் ஹோல்டர் இருக்குது உள்ள, ஆனால் அது உள்ளேயே கவரை போட்டு விட்டாங்க. யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல. ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இங்கே ரேரில் ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வந்து ஒரு 4 lakhs கிலோமீட்டர் ரன் ஆகின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் கொண்டு போன வண்டி தானே. இது வந்து நிறைய ஆஃப் ரோட் பண்ணியிருக்கு இந்த வண்டி. அதே மாதிரி வந்து லடாக்லாம் போயிருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து போகாத இடமே கிடையாது இந்தியாவில், அந்த அளவுக்கு வண்டி நிறைய இடத்துல ஓட்டியிருக்காங்க. இந்த மாதிரி டேஷ்போர்டு பாருங்கள். டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு காக்பிட்ல இந்த ஃப்ளைட்டோட சிமுலேட்டர்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது உங்களுக்கு ஹில்ஸ் ஏற என்ன ஹைட்டில் போகிறோன்றதை காட்டும். அப்புறம் காம்பஸ் மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் மீட்டர் ஒன்று, கிளாக்கு, ஏசி சுவிட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக ஏசி சுவிட்சஸ் என்ன இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், இது 2 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா 2 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி எல்லா கார்லையுமே இருக்கும் உங்களுக்கு. ஏரை வந்து சர்க்குலேஷன் பண்ணுற மோடு இது. ஸோ ஸ்க்ரீன் பாருங்கள். இப்போ அந்த 2000 பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2010க்கு அப்புறமா இதுதான் வந்து ஒரு லக்ஸுரி ஃபீல். இங்கே வந்து டிஸ்க் போடலாம், நம்ம டிவிடிஆர் விசிடி போடலாம். அப்புறம் வந்து இது கூட பென்ட்ரைவ் வந்து அங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன்ஸ் நல்லாயிருக்கும். டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டுது. உங்களுக்கு 4x4 சிக்னல்ஸ் காட்டுது, ஆர்பிஎம் மீட்ரு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஃபியூல் டேங்க்கான ஓப்பனிங் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த ஏறுற இடத்துல டோருக்கு பக்கத்தில் இருக்கும், இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே வந்து பேண்ட் ஓப்பனிங்கான விஷயம் இங்கே இருக்குது. எல்லாமே ஹெவி மெட்டல் தான், எல்லாமே வந்து ஹெவியாக தான் இருக்குது. எதுவுமே வந்து எனக்கு சீப்பராகவோ இதுவாக தெரியல. நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குக்காக ஒரு வேலையாக போயிருந்தேன் ஆக்சசரி ஷாப்புக்கு. அங்கே வந்து லேட்டஸ்ட்டான சிஆர் இருந்து சீட் கவர்ஸ்க்காக மாற்றுறதுக்கு, டேஷ்போர்ட் கவர்ஸ்லாம் மாற்றுறதுக்காக நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் அது வந்து தப்பு சொல்லலை. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ பில்ட் லாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே கிடையாது. இங்கே ஸ்க்ரூஸ் தான் வரும், ஒரு 4 ஸ்க்ரூஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒர்க்குக்காக வந்து ஃப்ராங்க் வந்துருந்தது. ஃப்ராங்க்ல பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக்கில் தான் நமக்கு வந்து அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுப்பாங்க இப்போ உள்ள கார்ஸ்க்கெலாம். ஒரு 4 லாக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது. அது ஒன்றும் ப்ரோக்கன் ஆக போகிறது இல்லை. ஆனால் சிஆராவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த தேன்கூடு மாதிரி எவ்வளோ கொச்சன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவங்க இப்போ நான் அதை சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து இதில் என்ன இருக்குது, அது அங்கே தானே இருக்க போகுது அப்படின்னா அதை கழட்டி வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க சீட் கவர்ஸ் போடுறாங்க இல்லையா, அவங்க சொன்ன ஃபீட்பேக் நான் கேட்டேன், இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஆமாம் சார் இது வந்து வேலையே பண்ண முடியல எங்களால், ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது கழட்டவும் பயமாக இருக்குது, ஏதாவது உடஞ்சிருமோனே அந்தளவுக்கு பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் நல்லா இல்லை அப்படின்ற ஃபீட்பேக். ஒரு சின்ன டீட்டெயிலிங்கு, இப்போ நம்மளோட இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னென்னா சன்லைட் பட்டாலும் நமக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு கேப் இது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மீட்டர்ஸை பார்க்கலாம். பாருங்க, நம்ம இந்த ஸ்டேரிங்கை பற்றி பேசியே ஆகணும். மிஷிபிஷியில் வந்து ஒரு நான் பார்த்த வரைக்குமே இப்போ மோண்டாராவையும் அவுட்லேண்டரு இதெல்லாம் விட்டுருங்க, இதில் ரெண்டுமே வந்து ரொம்ப இவங்க பஜ்ரோட ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதோட காஸ்டிங் அப்படி. இப்போ லான்சர் பெட்ரோலுக்கு வருவோம், லான்சர் டீசலுக்கு, அப்புறம் மிஷிபிஷி பஜ்ரோக்கு வருவோமே. என்னன்னா இதில் வந்து நல்ல ஒரு பெட்ரோல் கார் ஓட்டுற ஃபீல் மாதிரி எனக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது. ஏன்னா டீசல் லான்சரில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பில்ட்டு ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து நம்ம கை வலிக்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் வந்து பெட்ரோல் வெர்ஷனில் வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த பெட்ரோல் கார் நம்ம எப்படி டிரைவ் பண்ணும்போது நமக்கு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேரிங் வீலும் எனக்கு இருக்குது. ஒரே ஒரு விரலில் கூட நம்ம இந்த இது டிரைவ் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டன்னா. அப்போ அதோட ஹெவினஸ் வந்து ஸ்டேரிங்கில் ஃபீலே ஆகலை. ஸோ ஒவ்வொரு காருக்குமே டூனிங் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. வந்து பேட்சியாக இருக்குது, நல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பள்ளமாக இருக்குது. ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்குமே வண்டி குலுங்குது, வண்டி ஒர்க் பண்ணுது. ஆனால் நமக்கு அந்த ஃபீல் வந்து இம்பாக்ட் வந்து நமக்கு தெரியவே இல்லை. இப்போ அந்த படத்தில் விட்டுருக்கோன்னா நமக்கு அந்த இம்பாக்ட் தெரியும்ல, அந்தளவுக்கு ட்ராவலாக அந்த இம்பாக்ட் மேலே வரைக்கும் வரல. ஆனால் அந்த காரில் வந்து அந்த சீட்டோட இதுதான் குஷனிங் தான் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த தார் வீடியோ கூட போட்டிருந்தோம். தாரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பாடி ரோல் ஆகிட்டே இருந்தது, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதில் பாடி ரோல் ஆகலை. பவர் வந்து கம்மி தான் கம்பேரிட்டிவ். உள்ள லேட்டஸ்ட் காரோட பவர் கம்மி தான். சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம பவரை கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை. இதோட பவரே பார்த்தீங்கன்னா ஒரு 120 130 வந்து ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு. இனிஷியல் பிக்கப் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் தான். ரொம்ப இப்போ நம்ம 2 லிட்டரு நம்ம தார் இருந்தது இல்லையா, அதோட கம்பேர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வேற நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் அது. இது வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செட்டில்டாக இருக்குது பவர், ரொம்ப டார்க்கியாவோ ரொம்ப பவர்ஃபுல்லாகலாம் ஃபீல் ஆகலை, செட்டில்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே இவன் கிளைம் பண்ணுவான். இன்டர்நெட்டில் வந்து இந்த வண்டியை வந்து நான் அடிக்கடி பார்ப்பேன். ஃபுல்லி லோட ட்ரக் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் கேரளாவில் தான் பார்த்தேன். ஃபுல்லி லோடர், அதாவது மீன்ஸ்னால் வண்டி ஃபுல்லாக ட்ரக்கு ஃபுல்லாக லோடு இருக்குது, ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. இந்த வண்டி வந்து ஈஸியாக டோ பண்ணி வெளில கொண்டு வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு புல்லிங் பவர் இருக்கக்கூடிய கார் இது. ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். நான் கூட வண்டி வந்து 2 டன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, ரொம்ப ஈஸியாக அந்த வண்டி ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் கார் கூட நமக்கு அந்த பேனட் விசிபிலிட்டியோ பிளைண்ட் ஸ்பாட்லாம் க்ரியேட் ஆகும். இதில் எதுவுமே க்ரியேட் ஆகலை. எனக்கு நல்லாவே விசிபிலிட்டி நல்லா தெரியுது, எனக்கு அந்த கார்னர் வரைக்கும் தெரியுது.
அந்த கார்னர் ரெட் லைட் வரைக்கும் தெரியுது, இந்த பக்கமும் தெரியுது. பிளைண்ட் ஸ்பாட்டே கிரியேட் ஆகல, ஒரு இடத்துல கூட பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகல. ஸ்டேரிங் அகைன் சொல்ற, ஸ்டேரிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் இந்த ரெஸ்ட் பெடல் வந்து நான் எவ்வளோ முக்கியம் நான் சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 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 நம்மளோட ஃபுட் அளவுக்காச்சும் வந்து ரெஸ்ட் பெடல் கொடுக்கணும் சொல்லியிருந்தேன். இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம கால் வந்து நம்ம பாதம் வரைக்கும் அந்த ரெஸ்ட் பெடல் இருக்கு பெருசா. ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்குது. எந்த கியர்லையுமே போயிட்டு நம்ம பிரேக் அடிச்சு திரும்ப நம்ம கால் எடுத்தோம்னா அந்த இடிக்கிற இது வரல. இப்போ பாருங்கன்னா ஒரு 4th கியரில் நான் அந்த இடத்துல டர்ன் பண்ணி ஸ்லோ பண்ணேன், அந்த இடிக்கிறதோ அதெல்லாம் நடக்கவே இல்லை, அது பாட்டு கிளைம் பண்ணுது. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வீல் டிஸ்க் தான், இதில் 4 வீலுமே டிஸ்க் தான். ஃபியூல் டேங்க் கூட பார்த்தீங்கன்னா 95 லிட்டர்ஸ் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி. ஐ திங்க் 90+ தான், 100 கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன். 93 ஆர் சம்திங், 90 மேலே தான் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 9000 ருபீஸ் வைக்கணும். குளோபல் மார்க்கெட்டில் அந்த எஸ்பெஷலி அரபு கண்ட்ரியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரிஸ்டேஷனான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சில பிக்சர்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். டீட்டெயிலிங் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த கவர் வரும், அந்த பின்னாடி ரேர் வீல் மவுண்ட் வருது இல்லையா, அதில் ஒரு கவர் ஒன்று வரும், அதை வந்து குரோமில் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த டோயிங் ஊக்கு வரும், அந்த டோயிங் ஊக் கூட பார்த்தீங்கன்னா குரோமில் பண்ணியிருக்காங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இதில் எங்களோட சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் பண்ணுற கண்டென்ட்லாம் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஓல்டு கார்ஸு, யாருமே கவர் பண்ணாத கார்ஸ் தான் நான் எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன். உடனே பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து நான் கார்ஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஓல்டு கார்ஸ்னால் நம்ம எதை பற்றி பேசுவோம்னா, 2K கிட்ஸ்னால் வந்து 90s கிட்ஸ்னால் நம்ம எதை பற்றி பேசுவோம், சிவிக்கை பற்றியோ ஹோண்டா சிட்டியை பற்றியோ, இல்லைனா வந்து லான்சரு பலினோ பற்றி பேசுவோம். ஆஃப்டர் லாஸ்டா இருக்குது, அப்புறம் வந்து டேலுசியலோ இருக்குது, இந்த வண்டிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் யாருமே இதை பற்றி யாருமே நம்ம பேசவே மாட்டோம். ஸோ அந்த வண்டிலாம் கூட எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் அது கூட உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து 80s கிட்ஸ் தான் என்ன சொல்லுவீங்க, அம்பாசிடரு காண்டஸா பற்றி பேசுவீங்க. பட் ஆனால் வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒரு வெர்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க அவங்க, எஸ்டேட் டைப்பு, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஸோ அதெல்லாம் இருக்குது ஓல்டு காஸ்ட்டில், நாங்கள் அதெல்லாம் கூட கவர் பண்ணி தரோம் உங்களுக்கு. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சேனலை பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன், எஸ்பெஷலி ஓல்டு கார்ஸு. நியூ கார்ஸ் வந்து நான் எனக்கு அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ஓல்டு கார்ஸில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிறையா இப்போ W124 வந்து இந்த ஓனர் வச்சுருக்காரு, கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். W124 காண்டஸா, அப்புறம் வந்து அம்பாசிடர்ஸு, அப்புறம் வந்து ஆப்டல் ஆஸ்ட்ரா, இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து நம்ம பண்ணலான்னு பிளானில் இருக்கோம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வெறும் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இது கேட்குறேன் அப்படின்னா, எங்கள் சேனலை பாருங்கள். இப்போ இதில் வந்து பஜிரோவில் வந்து SFX இருக்குது. SFX தான் எல்லா யூடியூப்லேயுமே பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் GLX யாருமே பண்ணல, யூடியூப்ல செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பலினோ ஆகட்டும், பலினோ ரெஸ்டோரேஷன் பண்ணதே நான் தான். ஸோ அதனால நான் அதை பற்றி பேசியிருக்கேன். லான்ஸரும் நான் தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஓல்டு கார்ஸ்கில் நான் எப்படி பண்ணலான்றதை நான் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து கொரோலா பண்ணலான்னு இருக்கேன் 1.8. நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ அது போகவே இல்லை. நான் அகைன் அந்த வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்து நான் போடுறேன், திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நான் ஃபஸ்ட் ஜென் ஸ்கார்பியோ பண்ணியிருந்தேன், நான் அதுவுமே வீடியோஸ் போகலை. நான் அகைன் அதையும் நான் ரீஷூட் பண்ணி நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நாங்களே பண்ண ஒர்க்ஸ், நாங்களே எடுத்து நாங்களே ரெடி பண்ண வண்டி இதெல்லாம். அதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். அகைன் நான் திரும்பவும் ரீஷூட் பண்ணி போடுறேன். எங்கள் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணி அகைன் நான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.